ரயில்வே பட்ஜெட் குறித்து பாமக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அன்புமணி ராமதாசுடன் நமது செய்தியாளர் ஸ்டீபன் மேற்கொண்ட கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சார், இன்றைக்கு மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில்வே பட்ஜெட் எந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்கிறது? தமிழகம் சார்ந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுமா அல்லது என்னென்ன எதிர்பார்ப்புகள் பாமகவிடம் இருந்தது? என்னென்ன விஷயங்களை எல்லாம் மத்திய அரசு இன்றைக்கு பூர்த்தி செய்திருக்கு? இன்றைய ரயில்வே பட்ஜெட்டில் பொதுவாக அறிவிப்புகள் தான் வந்தது. இந்திய அளவிலே பயனாளிகளுக்கு சேவைகள், அதுவும் சாதாரண மக்கள், அடித்தள மக்களுக்கு நல்ல உயர்ந்த சேவைகளை அறிவித்திருக்கின்றார்கள். அதில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்ஸும் அதில் சொல்லலை. அதாவது வைஃபை சேவைகள், நவீன தொழில்நுட்பங்கள் ரயில்வே துறையிலே ஆங்காங்கே பொருத்தி மக்களுக்கு பல நல்ல சேவைகளை முன்னேற்றத்திற்காக அறிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு திருப்தியாக இல்லை. நிலுவையில் உள்ள பல திட்டங்கள் இருந்தது. நிலுவையில் உள்ள புதிய ரயில் திட்டங்கள், அதாவது நடைமுறையில் உள்ள புதிய ரயில் திட்டங்கள், அதுக்கு வெறும் 75 கோடி ரூபாய் அறிவித்திருக்கின்றார்கள். அது போதாது. அது மட்டுமல்ல, பல டபுளிங் மற்றும் எலக்ட்ரிஃபிகேஷன், அதற்கு போதாது, நிதி போதவில்லை. ஆனாலும் விழுப்புரம் திண்டுக்கல் இதற்கு டபுளிங் பிளஸ் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு 480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த ஆண்டிலே முடிவடையும். அதில் மதுரை மணியாட்சிக்கு ஒரு 90 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். மணியாட்சி தூத்துக்குடி அதற்கு ஒரு 80 கோடி, அப்புறம் திருவான்றம் கன்னியாகுமரி அதுக்கு ஒரு 180 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். இப்போ அங்கே சின்ன சின்ன ஒதுக்கீடு எல்லாம் நடந்திருக்கு, போதாது. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். அது என்னுடைய தொகுதியில் மொரப்பூர் தர்மபுரி 36 கிலோமீட்டர் ரயில்வே லிங்க். அதில் கிட்ட 134 கோடி ரூபாயில் அதில் பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். அதில்